நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தொகுதி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி. தொகுதியிலுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, யாருக்கு களம் சாதகமாக இருக்கிறது என்பதை வேட்பாளர்கள் தங்கள் கருத்துக்கள் மூலமாக முன்வைக்க இருக்கிறார்கள். திமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய வேட்பாளருமான திரு அரவிந்த் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போன்று நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து திருமிகு ஜெயலட்சுமி அரங்கிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் திரு சரவணனும் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். மூவருக்கும் வணக்கம். திரு ரமேஷ் சார், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, களத்துல உங்களுக்கான ஒரு முகம் இருக்கு. எந்த அடிப்படையில மீண்டும் உங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சார யுக்தியை முன்னெடுத்திருக்கீங்க? மற்ற வேட்பாளர்களுக்கும் நெறியாளருக்கும் வணக்கங்கம்மா. வணக்கம். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொகுதி. அதிகப்படியாக தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் உள்ள தொகுதி. மற்ற மாநிலங்களிலிருந்து பிற மாநிலங்கள் பிற மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை தந்து பணி நிமித்தமாக பணியாற்றக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை கட்டமைப்புகளை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது ஒரு பெரிய சவால். இந்த 10 ஆண்டு காலம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றி வருகிறது. நீங்கள் நன்கு அறிவீர்கள். தொடர்ச்சியாக 3வது முறையும் கழக தலைவர் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் 50 ஆண்டு காலத்திற்கு தேவையான வளர்ச்சி பாதைகளை கொண்டு சென்றிருக்கின்றோம் என்பது வாக்காளர்களிடமிருந்து வருகின்ற வரவேற்பை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஒரு நகரம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை கட்டமைப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்திட வேண்டும். அது முதல்ல சாலை வசதிகளாக இருக்கட்டும், இருக்கட்டும், பாதாள சாக்கடைகளாக இருக்கட்டும், மழைநீர் கால்வாய்களாக இருக்கட்டும், பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், மகளிர்களுக்கான உடற்பயிற்சி மையம், மருத்துவமனை, இப்படி நலவாழ்வு மையம், எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக சோழிங்கநல்லூர் தொகுதி ஒரு அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி சாலை விரிவாக்கமாக இருந்தாலும், உயர்மட்ட பாலங்களாக இருந்தாலும், இன்றைக்கு துறைப்பாக்கம் ரேடியல் ரோட்ல இருந்து ஈசிஆர் ரோடு கனெக்ட் பண்ற இணைப்பு சாலையாக இருந்தாலும், பாலமாக இருந்தாலும், இப்படி மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை போக்கக்கூடிய வகையில் ஈசிஆர் திருவான்மையூர் டு அக்கரை வரைக்கும் 6 வழி சாலை, திருவான்மையூர் உதண்டி வரை உயர்மட்ட மேம்பாலம், இப்பொழுது சோழிங்கநல்லூரில் மிகப்பெரிய ரவுண்டானா, உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு அரங்கம் 112 ஏக்கரில் 302 கோடியில் உருவாக்கப்படுகிறது. நூலகங்கள், இப்படி அதிகமான தேவைகளை சமுதாய நலக்கூடங்கள் என்று எண்ணற்ற மக்களுடைய நீண்ட நாட்கான கோரிக்கையை இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றி தந்து மக்கள் மத்தியில் உதயசூரியனுக்கு 3வது முறையாக வாக்களியுங்கள் என்று செய்தோம், செய்கிறோம், இன்னமும் செய்வோம் என்கின்ற வகையில் நாங்கள் வாக்குகளை சேகரிக்கும் பொழுது மக்களுடைய வரவேற்பு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. வாக்காளர்களை பார்க்க போகும்போது என்ன தேவை இருக்கு, மீண்டும் உங்களை தேர்ந்தெடுக்கணும்னா என்ன தேவை எங்களுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ என்ன தேவை இருக்குன்றது பாத்தீங்கன்னா, ஒக்கிய மடுகள இருந்து கோவளம் வரைக்கும் ஒரு படகு குழாம் அமைக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அதே போல ஒக்கிய மடுகள இருந்து கடலுக்கு நேரடியாக ஒரு மழைநீர் கால்வாயை கொண்டு செல்ல வேண்டும் என்பது மற்றொரு கோரிக்கை. வேற மற்ற பணிகள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எண்ணற்ற பணிகளை நாம் செய்து முடித்திருக்கின்றோம். பல மாவட்டங்களிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து பேருந்து வசதிகளை இன்றைக்கு செல்லக்கூடிய வகையில் பேருந்து ஒரு பெரிய பணி மனையை உருவாக்கிட வேண்டும் என்று கோரிக்கைகள் இருக்கின்ற வகையில் தான் இருக்கிறது. தவிர மீதி பாலங்கள், சாலைகள், குளங்கள், ஏரிகள், பூங்காக்கள், இப்படி எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம்.
சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். மற்ற வேட்பாளர்களோட கருத்தையும் நான் கேட்டுடுறேன். திருமிகு ஜெயலட்சுமி, நாங்க செய்து கொடுத்த திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரிக்கிறோம், சொல்லப்படாத விஷயங்களையும் செஞ்சிருக்கோம், எங்களுக்கு வெற்றி இருக்கு அப்படின்னு திமுக வேட்பாளர் சொல்றாரு. ஏற்கனவே 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. அவங்கள தாண்டி அதிமுகவும் களத்துல இருக்கிறது. இப்போ எந்த அடிப்படையில நாம் தமிழரை தேர்வு செய்யணும், என்ன பிரச்சார உக்தியை வைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி மக்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் அவங்களுக்கு அடிப்படை வசதி எதுவும் வந்து செஞ்சு கொடுக்காம தான் இருக்காங்க. திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அடிப்படை வசதி எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் மக்களுக்கு அந்த அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல் முடிவடையாத ஒரு நிலையில் தான் இருக்காங்க. நீங்கள் எந்த பகுதிக்கு போனாலுமே வந்து மக்கள்கிட்ட பிரச்சனைகளோட லிஸ்ட் வந்து பெருசாக இருக்குது. அவர் சொல்கிறாரு எல்லாமே முடிச்சிருக்கோம். குடிநீர் முதற்கொண்டு நிறைய இடத்துல நிறைய பகுதிகளில் இன்னும் குடிநீர் கூட அவங்களுக்கு வந்து சரியாகவே கிடைக்கிறது இல்லை. குடிநீர் ஒரு நம்மலாம் குடிக்கிற மாதிரியான குடிநீர் இல்லை. இப்போ வரைக்குமே எழில்நகர், கண்ணகி நகர், செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளெலாம் வந்து இன்னமும் மஞ்சள் நிறத்தில் ஒரு கெட்ட வாடையுடைய ஒரு குடிநீர் தான் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு இன்னும் குடிநீர் வசதி கூட இல்லாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. அதே மாதிரி அடிப்படை வசதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற சென்னையில் மெயின் ரோடு மட்டும்தான் வந்து சாலை வசதி இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளே இருக்கிற பகுதிகளெலாம் போனீங்கன்னா சாலை வசதி சுத்தமாக கிடையாது. எல்லா இடத்துக்குமே நான் நடந்து போயிருக்கேன், நான் மக்களை சந்திச்சிருக்கேன். எந்த பகுதியிலுமே வந்து ஒரு சாலை வசதியோ அவங்களுக்கான ஒரு குடிநீர் வசதியோ ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே வந்து இன்னமும் பண்ணாத எல்லா ஏரியாவையும் நான் சந்திச்சிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். ஸோ மக்கள் வந்து குறிப்பா எந்த பகுதியில அடிப்படை வசதி செய்து கொடுக்கலன்னு என்று நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு பதில் தர தயாராக இருக்கின்றேன். நீங்க சொன்னீங்க பெரும்பாக்கத்தில் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை கடந்த கால ஆட்சியில் குடிநீர் வழங்கப்பட்டது. இன்றைக்கு தினந்தோறும் குடிநீர் வழங்குகின்ற மகத்தான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மூலமாக இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்ற எழில் நகர் பகுதியில் இன்றைக்கு 25 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நீர் தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. சிஎம்ஏ அந்த பகுதிக்கு வருகை தந்து இந்த உடனடியாக அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு 10 லட்சம் கொள்ளளவு உடனடியாக கூடுதல் தண்ணீர் கொடுப்பதற்கு புதிய ஒரு குழாய் அமைக்கப்பட்டு தங்கு தடையின்றி தண்ணீர் தரப்பட்டு கொடுக்கிறது எழில் நகர் பகுதிக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கண்ணகி நகர் பகுதியில மேல ஓவர் ஹெட் டேங்க் 28 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல நீர் தேக்க தொட்டியும் கீழ்நிலை தேக்க தொட்டி 25 லட்சம் கொள்ளளவு கொண்ட தேக்க தொட்டியும் கட்டப்பட்டு வீட்டுக்கு மொட்டை மாடியில குடிநீர் தேக்க தொட்டி வைத்து வீடுகளுக்கு சென்றடைகின்ற வகையில் இன்னைக்கு ஒரு மகத்தான திட்டத்தை கண்ணகி நகர் பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றோம். செம்மஞ்சேரி பகுதியில குடிநீர் பிரச்சனையே இல்ல. எதுவுமே இது எல்லாமே சாத்தியம் இல்ல. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். என்கிட்ட காமிச்சிருக்காங்க மஞ்சள் நிறத்துல குடிநீர் வரத நான் பாத்திருக்கேன் கண்கூடா. நீங்க மேடவாக்கம் வாங்க சார், மேடவாக்கம் வாங்க, நான் காமிக்கிறேன் எந்த இடத்துல குடிநீர் எப்படி வந்துட்டு நான் காமிக்கிறேன். சொல்ல முடியாது. இப்ப நீங்க என்கிட்ட சொன்னது எழில் நகர், கண்ணகி நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரின்னு சொன்னீங்க. இந்த செம்மஞ்சேரி 4 மக்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் பெரும்பாக்கத்தில் 1 லட்சம் குடும்பங்கள், செம்மஞ்சேரியில இன்றைக்கு ஒரு 30,000 குடும்பங்கள், கண்ணகி நகர்ல 1 லட்சத்திற்கு மக்கள் மேல் கொண்டவர்கள், எழில் நகர் இப்படி வாழ்கின்ற மக்கள் ஒருவராவது தண்ணி வரலன்னு நீங்க நேரடியா நானும் வரேன் களத்துக்கு, நீங்களும் நேரடியா வாங்க. களத்தில் நாம் மக்களுடைய குறையை நான் ரெடி. நீங்க தண்ணி எப்படி வருது நான் காட்டுறேன். குடிநீரா இல்லன்றதுதான் இங்க பிரச்சனை. குடிநீரா வர்றதுதான் பிரச்சனை. நீங்க 4.5 வருஷம் விட்டுட்டு கடைசியா இருக்கிற 6 மாசத்துல வந்து நான் குடிநீர் தொட்டியை திறக்கிறேன், மக்களுக்கு வந்து குடிநீர் கனெக்ஷன் கொடுக்கறேன்றது 4.5 வருஷம் என்ன பண்ணீங்க? கடைசி 6 மாசத்துல வந்து நீங்க வந்து மக்களுக்கு செய்யற பணி மக்களுக்கு போய் சென்றடைறது கூட இல்ல. நீங்க திறந்து வைக்கிறதோட சரி, எல்லா ஃபெசிலிட்டிஸும் நீங்க திறந்து வைக்கிறதோட சரி, ஆனா அது மக்களுக்கு பயன்படுதான்னு வந்து கேட்டு பாருங்க. மக்கள் பயன்பாட்டுல இல்லன்னு தான் சொல்றாங்க. இருக்குங்கிறத பட்டியலிட்டோம் சார். நீங்க சட்டமன்ற உறுப்பினரா நிறைய செயலாற்றி இருக்கீங்க, அதுக்கான பதிலையும் சொல்லிடுங்க. அவங்க என்ன குற்றச்சாட்டு இருக்கு, அது இருக்கா இல்லையா அப்படிங்கறத அவங்க குற்றச்சாட்டுகள் இருந்தால் அது நான் அது சரிமா செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு நான் ஒத்துப்பேன். தமிழ்நாட்டினோட முதலமைச்சர் 5 ஆண்டு காலத்தில் நான் போய் பார்த்ததுதான் நான் சொல்றேன். அதாவது அரசியலுக்காக ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறதுனால உண்மையை மறைக்கின்ற செய்திகள், தவறான செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கின்ற முயற்சிகள் எந்த வேட்பாளராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் தரப்போற தீர்ப்பு சரியான தீர்ப்பா இருக்கும். ஆனா தவறான செய்திகள்
நம்ம செய்யக்கூடாதுமா. அது முதல்ல முக்கியம். யாரா இருந்தாலும் அததான் சார் நானும் சொல்றேன். அததான் நானும் சொல்றேன். இங்க தவறான செய்தி எதுவும் கிடையாது. மக்கள் சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா News18 சேனல் நீங்க லைவா வாங்க, நாங்களும் லைவா வரோம். நாங்க அங்க என்ன மாதிரியான குடிநீர் கிடைக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி, இல்ல அவங்க குறிப்பிட்ட பகுதியில குடிநீர் வரதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி ஒரு பிரச்சனை இல்ல, நாங்க அதை சரி பண்ணிருக்கோம் நீங்க சொல்லிருக்கீங்க. நான் அவங்களோட கருத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். முடிச்சிருங்க ஜெயலட்சுமி. இன்னும் சாலை வசதிகள் பல பல பகுதிகளில் வந்து இன்னும் சாலை வசதி வந்து செஞ்சு கொடுக்காம தான் இருக்காங்க. நீங்க வாங்க பெத்தல் நகர் பாருங்க, கல்லுக்குட்டை, பெத்தல் நகர், மேடவாக்கம், இந்த மாதிரியான உள்ள பள்ளிக்கரணை, இது இந்த மாதிரி உள்ள இருக்கிற ஏரியாலெல்லாம் இன்னமும் சாலை வசதி இல்லாம இருக்காங்க மக்களுக்கு. தெரு விளக்குகள் கிடையாது. மது கடைகள் மெயின் ரோட்ல திறக்கப்பட்டிருக்கு. ஒரு கடைக்கு 4 கடை எக்ஸ்ட்ராவா இந்த ஆட்சியில திறந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையான விஷயமான்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. மக்களுக்கு என்ன அடிப்படையா தேவையோ அது எதுவுமே இன்னும் மக்களுக்கு செஞ்சு கொடுக்காம இந்த 5 ஆண்டு காலம் திட்டம் வந்து அப்படியே நிலுவையில் வச்சுட்டு தான் இவங்க வந்து அரசியல் பண்ணியிருக்காங்கன்றதான் என்னோட குற்றச்சாட்டு. இதை வந்து மக்கள் வந்து இதை எதிர்த்து தான் எங்களுக்கு ஆதரவு தராங்க. இப்போ சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியா மாறினது ஒரு கடந்த 15 ஆண்டுகளாக மாறியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து KP கந்தன் அவர்கள் அதிமுக ஆட்சி செஞ்சிருக்காரு ஃபர்ஸ்ட் 5 வருஷம். அடுத்த 10 வருஷம் ஐயா அரவிந்த் ரமேஷ் அவர்கள் தான் வந்துட்டு ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த 15 வருஷத்தில் அவங்க எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றிருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்கலாம். இன்னமும் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பவும் இருக்கு. ஐடி ஹப் அவர் சொல்றாரு, ஐடி துறை வந்து சோழிங்கநல்லூர்ல டெவலப் ஆயிருக்குன்ட்டு. பட் கட்டிடத்தை வச்சு மட்டுமே நீங்க வந்து வளர்ச்சின்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கான ஃபவுண்டேஷன், ஒரு மழைநீர் வடிகால் திட்டம் இருக்கா, ஒரு கால்வாய் தண்ணி போறதுக்கு வழி இருக்கா, சாக்கடை நீர் போறதுக்கு வழி இருக்கா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னமும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆக்கிரமிக்கிறதால தான் வந்துட்டு இந்த குப்பை கிடங்கெல்லாம் ஆக்கிரமிச்சு தான் வந்துட்டு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாழாகிருக்கு. ஸோ இதுக்கான பதில் என்ன? இது இந்த பெருங்குடி குப்பை கிடங்கு பல வருஷமா இப்படியே வந்துட்டு மலை போல தேக்கமாயிருக்கு. ஸோ இதுக்கான திட்டம் என்ன, இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி என்னன்னு தான் மக்கள் கேட்கிறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் இன்னும் முற்றுப்புள்ளி இல்லை. நீங்க வந்து தொகுதிய முழுசா நான் ஒவ்வொரு தெருவும், ஒவ்வொரு குறுக்கு தெருவும், ஒவ்வொரு மெயின் ரோடும், எல்லா இடங்களையும் நான் நன்கு அறிந்தவன். நீங்க சொல்ற குப்பை கிடங்கு இன்றைக்கு மறுசுழற்சி மூலமாக குப்பையை அகற்றப்பட்டு இன்றைக்கு பல 100 ஏக்கருக்கு மேலான நிலத்தை மீட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்க சொல்ற பெத்தல் நகர் பகுதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் எந்த விதமான அடிப்படை தேவைகளையும் செய்யக்கூடாது என்று உள்ளாட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீங்க வேற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை இன்றைக்கு நீங்க ராம்சார் மூலமாக அதுவும் இன்றைக்கு அதற்காக 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு எந்த விதமான பணியும் நடைபெறக்கூடாதுன்னு பசுமை தீர்ப்பாயம் இன்றைக்கு உத்தரவு வழங்கியிருக்காங்க. நீங்க சொல்ற கருத்துக்கள் ஏதாவது ஒரு கருத்துக்கள் நான் தைரியமாக 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒவ்வொரு மக்களிடமும் நான் ஒன்று சென்று நான் பணியாற்றிருக்கிறேன். அதனால செய்திகள் நீங்க கேளுங்க, தப்பு இல்லை. நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், நான் பதில் சொல்றேன். சார், மக்கள் வச்ச குற்றச்சாட்டு தான் சார் நானும் சொல்றேன். நான் வந்து தனியா எதுவும் சொல்ல, மக்கள் வச்ச குற்றச்சாட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி, அவங்க குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க, நீங்க மறுத்திருக்கீங்க. தாவேக வேட்பாளர் சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு சரவணன், இப்போ திமுக அதிமுகவிற்கு மாற்றாக நாம் தமிழர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, எங்களுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. தாவேகாவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பும் வரவேற்பும் எப்படி இருக்கு? தொகுதியினுடைய பிரச்சனைகளை எப்படி பார்க்கறீங்க? புது பிளேயரா வந்திருக்கீங்க, எந்த அளவிற்கு மக்களிடம் வரவேற்பு இருக்கு? நாங்க புது பிளேயர் இல்ல மேடம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாகவே பல நற்பணிகளை, பல சட்டமன்ற களத்துக்குள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில இருந்து தான் சொன்னேன், சொல்லுங்க. அதான் மேடம், இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்ணகி நகர், மேடம் சொன்ன மாதிரி கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், எழில் நகர், இந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும். அண்ணா சொன்ன மாதிரி 10 வருஷமா அண்ணா இருக்காரு, அறிஞர் ரமேஷ் அண்ணா இருக்காரு. இருந்தாலும் நேற்று நான் கண்ணகி நகருக்கு தேர்தல் பிரச்சாரம் போகும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் 4.5 வருஷம் 4.25 வருஷம் இருந்த ஆட்சியில தவிர்த்து இப்ப வந்து பூச வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பில்டிங் எல்லாம் பூசிட்டு இருக்காங்க. சைட்ல 2 பக்கம் பில்டிங் நல்ல அந்த காவா ஓடிட்டு இருக்கு, இன்ன வரையும் கழிவு நீர்கள் ஓடிட்டு இருக்கு. அவர் அண்ணன் எப்படிதான் இது விஷயம் சொல்றாங்க எனக்கே தெரியல. இந்த மாதிரி நல்லா இருக்கு, சுகாதாரமா இருக்குன்னு எப்படிதான் சொல்றாரு தெரியல எனக்கு. 2வது, பெரும்பாக்கம் எழில் நகர்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று திறந்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல கரெக்டான எக்யூப்மெண்ட் இல்லை இந்த நிமிஷம் வரையும். ஏன்னா இவங்க நினைச்சிருந்தா இவங்க அண்ணன் 10 வருஷம் இருந்திருக்காரு, 5 வருஷமா இவங்களோட ஆட்சி நடக்குது, எல்லா வசதியும் செய்திருக்கலாம். ஆனா இது வரையும் செய்யாம இருக்குது சில இடத்துல எல்லாம்.
சரி, மருத்துவமனைக்கான உபகரணங்கள் இல்ல, பெரிய அளவுல வளர்ச்சி இல்லைன்றாங்களே. மருத்துவமனை 262 படுக்கைகள் கொண்ட 66 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டப்பட்டு துணை முதலமைச்சர் ஒரு மாதத்திற்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்ட மருத்துவமனை. தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அங்க மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த மருத்துவமனையை தான் நான் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக, பல்நோக்கு மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு துணை முதலமைச்சரிடம் திறந்து வைக்கும் போதே ஒரு மனு வழங்கப்பட்டிருக்கின்றேன். அது சம்பந்தமான துறை அமைச்சர், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களிடமும் மனு கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதுதான் அங்க ஆரம்பிக்கப்பட்டது. இத்தனை வருட காலம் இல்லாமல் ஏதாவது ஒரு விபத்துனா செங்கல்பட்டு போனோம், ராயப்பேட்டை போனோம், குரோம்பேட்டை போனோம், ஸ்டான்லி போனோம், ஜிஹெச் போனோம். அந்த நிலையை மாற்றப்பட்டிருக்கிறது. இது ஆரம்ப காலத்தில் இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டு இன்னும் கூடுதல் வசதிகளை நிச்சயம் உருவாக்கப்படும். ஆனா நம்முடைய டிவிகே வேட்பாளர் தம்பி சரவணன் அவர்கள் கண்ணகி நகர் பகுதியில நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு போய் பாருங்க, அங்க மின் மயானம் கார்த்திகா என்ற தங்க மகள் கேட்ட 6 மாத காலத்தில் ஒரு கபடி விளையாட்டு திடலை அமைத்து கொடுத்தவர் துணை முதலமைச்சர். அங்க மின் மயானம், மழை நேரத்தில் ஒக்கிய மாடுகளிலிருந்து தண்ணீர் அந்த கண்ணகி நகர் பகுதிக்கு வருவதை தடுப்பு சவர் போட்டு தடுத்து இருக்கிறோம். நாங்க அதான் சொன்னேன், ஒவ்வொரு வீட்டுக்கு மேலேயும் தரை போட்டு மேல டேங்க் வச்சிருக்கிறோம், ஓவர் டேங்க் கட்டின்னு இருக்கோம். அங்க இருக்கிற பல்நோக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு அங்க ஒரு 24 மணி நேரமும் மருத்துவ சிகிச்சை செய்கின்ற வகையில் விடுதிகள் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி குடிநீர் தங்கு தடை இல்லாம இருக்கு. எல்லா விதத்திலும் மிஸ்டர் சரவணன் வேட்பாளர் சரவணன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் 3 பேருமே இல்ல ஒரு நிமிஷம், 3 பேருமே நாம் களத்துக்கு செல்வோம். எந்த இடத்திற்கு நீங்கள் அழைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நான் வர தயாரா இருக்கேன். குறைகள் ஏதாவது இருந்தா நிச்சயமா சரி செய்கிறேன். ஏதாவது இமிடியட்டா உடனடியா எங்கேயாவது ஒரு சின்ன ரமேஷ் அரவிந்த் சார் அவங்க களத்துக்கு போய் மக்கள் சொன்ன கருத்துக்களையும் சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கான வெற்றி வாய்ப்பும் இருக்கும், அதே சமயத்துல சில பிரச்சனைகளும் இன்னும் தீர்க்கப்படாம இருக்கும். அந்த பட்டியல் இருக்கலாம், அந்த பட்டியல இருந்து அவங்க சொல்லலாம். அதுல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன இன்னும் சரி செய்ய திட்டமிடல் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் முன்வைக்கலாம். செய்யாம பட்டியல் இருந்து சொன்னா நான் சரின்னு சொல்லிடுவேன். இப்ப கூட மருத்துவமனை சொன்னாரு, இந்த மருத்துவமனை இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அனைத்து மருத்துவ வசதிகளும் பெற வேண்டும் என்று சொன்னால் பல்நோக்கு மருத்துவமனையாக மாற்றணுமா, அதை மாத்துறதுதான முயற்சிகள். ரைட். திருமிகு ஜெயலட்சுமி, சட்டமன்ற உறுப்பினரா களப்பணி என்னுடைய செயல்பாடுகளுக்கு சான்றா இருக்கும், இல்லாத இடங்கள்ல இருக்கக்கூடிய குறைகளை நான் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 10 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து பல இடங்கள்லையும் பல வளர்ச்சி திட்டங்களையும் பார்த்திருக்க முடியும். நீங்க சொல்ற அடிப்படை மக்கள் பிரச்சனையும் இருக்கலாம், இன்னும் அது சரி செய்யப்பட வேண்டிய இடத்துலயும் இருக்கலாம். இப்போ நாம் தமிழர் எப்படி மாற்ற போகிறது? ஸோ முதல்ல அண்ணன் சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். அவர் 10 வருஷமா இருந்ததுக்கான பலன் இல்லாததுனால தான் நாம் தமிழர் கட்சி இன்னமும் போராடிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்க 10 வருஷத்துல நான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணலைன்னா நான் அதை அடுத்த சட்டமன்ற எவ்வளோ இயர்ஸ் எடுத்துப்பாங்க. எங்களோட கொஸ்டின் என்ன, நீங்க எவ்வளோ இயர்ஸ் எடுத்துப்பீங்க? 4.5 இயர்ஸ் கழிச்சு டேங்க் கட்டுறதோ இல்லை ஒரு மருத்துவமனை கட்டுறதோ, அது அந்த 6 months நீங்க என்ன அரசியல் பண்றீங்கன்னா வாக்கு அரசியல் தான் பண்றீங்க. உங்களோட வாக்கு வங்கியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்க எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு வாக்கு அரசியல் பண்ணீங்க. நாம் தமிழர் கட்சி என்ன முன் வைக்கிறோம்னா, நாங்க மக்களுக்கான முதல்ல அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுப்போன்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் வாக்குறுதியா இருக்கு. அடிப்படை வசதின்னு நான் சொல்லும்போது குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய்கள், மழைநீர் வடிகால். மெயினாக இப்போ சோழிங்கநல்லூருக்கு பெரிய பாதிப்பு மழைநீர் வடிகால். அது பிரச்சனை வரதுக்கு காரணம் சதுப்பு நிலம் சரியாக பாதுகாக்கப்படாததால் தான் அங்கே வெள்ள நீர் தேக்கம் சரியாக இல்லாததால் தான் இந்த மழைநீர் பிரச்சனை வருது, வடிகால் பிரச்சனை வருது. ஸோ இதையெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் பேசிக்காக சால்வ் பண்ணுவோம். அடிப்படை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மருத்துவமனை வசதிகள் இல்லாமல் இருக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக செம்மஞ்சேரியில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இதோ கண்ணகி நகர் எடுத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் இருக்குது, உள்ள டாக்டர்ஸ் கிடையாது. நான் வீடியோ வச்சுருக்கேன், நான் ஆதாரம் வச்சுருக்கேன். கண்ணகி நகருக்கும் எழில் நகருக்கும் அந்த சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கு, அங்க இருக்க மருத்துவமனை எப்படி செயல்பட்டு இருக்கு, அங்க போதைப் பொருளும் மது பிரச்சனையும் பிரச்சனை சார் நான் முடிச்சிடறேன் சார்.
எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்றதுக்கான எல்லா வீடியோ ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு, நான் சப்மிட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி இந்த மெயினான பிரச்சனைகள் பேசிக் பிரச்சனையெல்லாம் மக்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இந்த மது பழக்கத்துக்கும் போதைக்கும் அடிமையாகி இருக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. எப்படி இவங்களை வந்து மீட்டு கொண்டு வரதுன்ற ஒரு பெரிய சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளியாக நாங்கள் வந்து மதுக்கடையை மூடணும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸை வந்துட்டு நாங்கள் முன் வச்சு மக்கள்கிட்ட ஆதரவு பெற்றுட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பெருங்குடி குப்பை கிடங்கு. இந்த குப்பை கிடங்கு மேலும் குப்பை அங்கே வந்து சேராமல் இருக்கிறதுக்கும் அந்த அவர் சொன்னார் மறுசுழற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த ப்ராசஸை இன்னும் ஸ்பீடப் பண்ணணும். எவ்வளோ வருஷமாக ரீசைக்ளிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸை நாங்கள் ஸ்பீடப் பண்ணி இன்னும் அது மேலே குப்பையை சேர்க்காம அந்தந்த பகுதிகளிலே வந்துட்டு குப்பைகளில் வந்து செக்ரிகேட் பண்ணி ரீசைக்ளிங் ப்ராசஸ் அந்தந்த பகுதிகளில் பண்ணணுன்றது தான் எங்களோட குறிக்கோள். அண்ட் எஸ்டிபி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கணும். எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல டம்ப் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ நாங்கள் எல்லாமே அந்தந்த பகுதிகளாக பிரித்து அந்தந்த பகுதிகளுக்கு உண்டான பிரச்சனையை அங்கங்கே சால்வ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறோம். அது போக ஐடி கம்பெனிஸில் இப்போ வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸும் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க மற்ற மொழி பேசுகிறவங்களுக்காக தான் வந்துட்டு ப்ரையாரிட்டிஸ் கிடைச்சிட்டு இருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நம்ம தமிழர்களுக்கும் நம்ம உள்ளூர் மக்களுக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் முன்வைக்கிறோம் நாம் தமிழர் கட்சி. சரி திரு சரவணன், தாவேகா வந்தா என்னென்ன வாய்ப்புகளை இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்கு உருவாக்கி தருவீங்க? ஏன் தாவேகாவை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னொருதான் மேடம், கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் நகர் அந்த மக்களுக்கு முழு வசதியும் பண்ணி தருவோம் மேடம். ஏன் சொல்றேன்னா ஒரு நாள் நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். ஒரு பஸ் பிடிச்சி ஒரு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா 2 பஸ் பிடிச்சி போறதா இருக்கு. எங்க செம்மஞ்சேரியிலேருந்து போறதா தான், இங்க இருந்து அடையாருக்கு ஒரு பஸ், அடையாறுலேருந்து ஒரு பஸ் பிடிச்சி போறதா இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட மனு வாங்கி நம்ம லெட்டரே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எலக்ட்ரிக் பஸ் அனௌன்ஸ் சொன்னாங்க. இப்போ வந்து எலக்ட்ரிக் பஸ் விடுறாங்க. இவ்வளவு நாளா விடாம இப்போ வந்து எலெக்ஷன் நெருங்கினவுன்னா இப்போ எலக்ட்ரிக் பஸ் விடுறாங்க. அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விட வேண்டியதானே. மக்கள் வந்து பஸ் பிரச்சனை நிறைய இருக்கு மேடம் அங்க. ரெண்டாவது இந்த குமரன் நகர் மெயின் ரோட்ல இருந்து செம்மஞ்சேரி அந்த லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா 3 ஒயின் ஷாப் இருக்கு. மக்கள் அங்க இருக்கவங்க மக்கள் எல்லாமே கூலி வேலை ஆட்டோ ஓட்டுறவங்க தான். அந்த ஒயின் ஷாப் எடுக்கணும்னு எவ்வளவு பேர் எவ்வளவு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிமிஷம் வரையும் அந்த ஒயின் ஷாப் எடுக்காம இங்கே தான் இருக்கு. அந்த ரோட்ல போனாவே இந்த கிட்டத்தட்ட சின்ன பொண்ணுல இருந்து பெரிய பெரிய வயசானவங்க வரையும் போறாங்க. அந்த ரோடு தான் கடந்து போகணும். ஆனா அந்த ஒயின் ஷாப் அந்த மெயின் ரோட்லயே இருக்கு. அது எடுக்காத நடவடிக்கை எதுவுமே இல்லை. எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த குமரன் நகர் அந்த மெயின் ரோட்ல இருக்க ஒயின் ஷாப் கண்டிப்பா நான் போடுவோம் கூட. சரி திரு அரவிந்த் அமைச்சர், நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்றாங்களே. இப்போ ஒண்ணும் இல்லம்மா, 5 வருட காலம் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரா வந்ததுக்கு அப்புறம் சோழிங்கநல்லூர் தொகுதியில ஒரு மதுபான கடைகளை கூட திறக்க அனுமதிக்கல. திறக்க முயற்சித்ததையும் மக்களோடு சேர்ந்து போராட்டம் பண்ணி நான் மதுக்கடைகளை பாலவாக்கம், மேட்டுக்குப்பம், கந்தன்சாவடி இது போன்ற பகுதிகளில் எல்லாம் கடைகளை மூடப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்பதை நான் நினைவுபடுத்துறேன். மழைநீர் கால்வாய் பத்தி சொல்றாங்க. மழைநீர் கால்வாய் இன்றைக்கு 257 கிலோமீட்டர் தூரத்திற்கான கிலோமீட்டர் தூரத்துல ஸ்டாம் வாட்டர் லைனு 1337.95 கோடி ரூபாய் மதிப்பில மடிப்பாக்கம், உள்ளகரம் பழுதிவாக்கம், பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரி, பள்ளிக்கரணை அணை ஏரி, இப்படி பெரும்பாக்கம் எழில்நகர் பகுதியில் இருக்கின்ற நூக்கம்பாளையம் ரோடு இந்த சாலையை இணைக்கின்ற மழைநீர் கால்வாய், இப்படி என்ன இது எல்லாமே தேர்தல் காலங்கள்ல அந்த கடைசி 6 மாத காலங்கள்ல துரிதப்படுத்தப்படுதே அப்படிங்கிற கேள்வியும் வந்து வைக்கிறாங்களே வேட்பாளர்கள். இதெல்லாம் ஒரு நகரம் உருவாக்கப்பட்ட பிறகு ஒரு நகரம் உருவாக்கப்பட்ட பிறகு பாதாள சாக்கடை திட்டம் இதுவரை வரல. பாதாள சாக்கடை திட்டம் இன்றைக்கு சோழிங்கநல்லூர் தொகுதியில எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்பதை எல்லா ஊராட்சிகளிலும் எல்லா பகுதிகளிலும் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நடைமுறை 7 ஊராட்சி தவிர இருக்கிற 20 சென்னை மாநகராட்சியினுடைய வட்டங்களில் எல்லா இடத்திலையும் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர், பெருங்குடி, கந்தன்சாவடி, உள்ளகரம், பொழுதுவாக்கம், மீதி எல்லா இடத்திலும் வேலைகள் நடந்து புதியதாக துவங்கப்பட்டிருக்கிறது. நீங்க எதை சொன்னீங்கனாலும் பதில் சொல்லுகின்ற இடத்தில் முடித்து விட்டோம் என்கின்ற அளவில் தான் இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நிறைவேறும். நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டுமே நீங்க வந்தீங்க, எலெக்ஷன் மட்டுமே வேலை நடக்கிறீங்கன்னு இல்ல.
நீங்க 25 ஆண்டு காலமாச்சு கண்ணகி நகர்ல பழைய பைப் லைன் எல்லாம் போட்டு இந்த மஞ்சள் நிறமாக வந்த தண்ணீர் பொதுமக்களுடைய குறையை அறிந்து உடனடியாக அதற்காக புதிய டேங்க், புதிய பைப் லைன், புதிய டேங்க் எல்லாம் கட்டி இருக்கிறோம். அது வரலாறு தானே, முடியாது, உடனே நடக்கிற காரியம் கிடையாது. இதெல்லாம் எல்லா பணிகளுமே நீங்க குறுக்கிடலாம் சரவணன், உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். எலக்ட்ரிக் சரியில்லை மேடம். அப்படி சரியில்லாம போது எதுக்கு தூய்மை பணியாளர் இறந்தாங்க ஒரு டைம்ல? இப்போ ஒரு மழையில அங்க ஒரு ஹவுசிங் போர்டு கீழே பண்ண ஒயருக்கு மட்டும் ஒரு 1 லட்சம் ஒயர் தொங்க மேடம். ஒரு பாக்ஸ் கூட கிடையாது அந்த ஒயருக்கு. எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி சுத்தமா கிடையாது. குழந்தைங்க நடந்து போறாங்க, அந்த பக்கத்துல ஒயர்ஸ் தொங்கிக்கிட்டு இருக்கு. பழுதடைஞ்ச நிலையில இருக்கு. ஒரு பாழடைஞ்ச கோடவுன்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எழில் நகர்ல. ஒவ்வொரு பிளாக் பின்னாடி சாக்கடை தண்ணி ஓடுது. இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? எங்க ஓடுது சாக்கடை தண்ணி? இந்த மின்சாரம் தாக்கப்பட்டு அந்த தூய்மை பணியாளர் இறந்தது என்பது அதற்கான அந்த துறை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த குடும்பத்திற்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிவாரணங்களும் எல்லாம் வழங்கப்பட்டது. அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல முடியுமே தவிர, ஆனால் அந்த குடும்பத்தில் இழந்த இழப்பிற்கு சரி கட்ட முடியாது. அதற்கு நான் எந்த விதத்திலும் நான் அதுக்கு சரி என்று சொல்லல. சார், ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் அவருக்கு ஆறுதல் தரதோ முன்னாடியே நீங்க சரி பண்ணலன்றதுதான் சார் கேள்வி. முன்னாடியே நீங்க ஏன் சரி பண்ணி கொடுக்கல? ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க துறையினுடைய, அதாவது நீங்க தேடி தேடி பாக்குறீங்க, ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா அதை எடுத்து வச்சு பேசுறீங்க. நான் குறையாமல சொல்லல. எனக்கு என் தொகுதியில என்னெல்லாம் பணிகள் செய்தேன் என்று எனக்கு இது ஒரு வாய்ப்பாக நியூஸ் 18 எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. அதன் மூலமாக அனைத்து பணிகளையும் முடித்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எந்த பணியை நீங்க தொட்டீங்கனாலும் பாருங்க, WRD, ஹைவேஸ், PWD, இன்றைக்கு இருக்கிற CMD, சென்னை மாநகராட்சி, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், இப்படி எல்லா பணிகளையுமே செஞ்சிருக்கேன். அதிமுக வேட்பாளர் இன்றைக்கு இந்த நேரடி களத்துல கலந்துக்காத காரணம், சோழியூர் சட்டமன்ற உறுப்பினர் அதிகமாக நான் 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் பணியாற்றினேன். நான் அதை எல்லாம் தவறிவிட்டேன். ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக வந்து இவ்வளவு பணிகளை முடித்திருக்கிறார். அவரிடம் நேரடியாக இந்த களத்தில் கலந்து கொண்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது என்பதால் அவரே இந்த அவர் இல்ல அப்படிங்கறதுனால அவருடைய கருத்தை நம்ம கேட்க முடியாது. இப்போ உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஏதாவது வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்கம்மா. ரைட் சார், உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறீங்க? உங்களோட நிறைவு பார்வை. ரொம்ப பிரகாசமா இருக்குங்கம்மா. இதே கண்ணகி நகர் பகுதியில நேற்று முன்னால் போய் வாக்குகளை சேகரித்தேன். 4 மணி நேரம் நடந்தே சென்றேன். அங்க இருக்கின்ற மக்களுக்கு வீடுகளில் சென்று வீடு வாசல் நின்று இந்த மக்களை சந்தித்து 4 மணி நேரம் கேட்டிருக்கிறேன். ஒரு பாதி தான் முடிச்சிருக்கிறேன். அவ்வளவு மக்களுடைய வரவேற்பு. கண்ணகி நகர், சம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர் ஒட்டுமொத்த தொகுதியில் இருக்கின்ற மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியனுக்கு முதல் முறை 15,315 ஓட்டு போட்டாங்க. இரண்டாவது 35,560 வாக்குகள் எக்ஸஸா கூடுதலாக போட்டாங்க. இன்றைக்கு 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 3வது முறையாக ஹேட்ரிக் வெற்றியை உதயசூரியன் பெறும் என்ற மக்களுடைய வரவேற்பு. அந்த உங்க நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். மற்ற வேட்பாளர்களுடைய இறுதி கருத்து. ஜெயலட்சுமி, எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா எங்களுக்கு இந்த தடவை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் திமுக, அதிமுக 2 திராவிட கட்சிகள் மேலேயும் பெரும் அதிருப்தியில தான் இருக்காங்க. ஸோ அதனால நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போராடிக்கிட்டே வரும். அண்ட் எங்களோட ஆட்சி வரைவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இப்போ இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நாங்கள் ஒரு பெரிய புக்கே கொடுத்துருக்கோம் ஆட்சி வரைவில். ஸோ மக்களுக்கு ஒரு விஷனரி லீடர் தேவைன்னு சொல்லி இப்போ ஒரு விழிப்புணர்வு இருக்கு. ஸோ அண்ணன் சீமான் அவர்களின் இந்த போர்க்களம் ஆகட்டும், இந்த தேர்தல் களம் ஆகட்டும், நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களோட விஷன் அப்படி, எங்களோட கொள்கைகள் அப்படி, கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகம். உங்களோட பார்வையை எடுத்துக்கிட்டேன். திரு சரவணன், தாவேகாவிற்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன அடிப்படையில் உங்களை தேர்வு செய்யணும்னு நீங்க மக்கள் கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க? அது தினந்தோறும் அண்ணன் சொன்ன நடைப்பயணம் போயிட்டு இருக்கேன், வீடு வீடா போயிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் இதுவரையும் ஒரு வேட்பாளர் கூட வரல. இதுக்கு முன்னாடி இந்த 10 வருஷமா இருந்த அண்ணன் கூட அந்த ஏரியாவுக்கு வரலன்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க எதுக்கு பிரச்சாரத்துக்கு வரீங்க, நீங்க போங்க, எங்க வீட்டுல 15 ஓட்டு இருக்கு, நான் உங்களுக்கு தான் போடுவோம், விசில் சின்னத்துக்கு தான் போடுவோன்ற மக்கள்
ஆணித்தனமா ஒரு விஷயத்த சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோழிங்கநல்லூர் தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா மக்களுடைய சப்போர்ட் அதிகமா இருக்கு. சரி, வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு எல்லா வேட்பாளர்களும் நம்புறீங்க. களத்தில் அது எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். 3 வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இது மோதும் வேட்பாளர்கள்.